வெல்கம் டு ஏட்டுக்கே சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்சமான தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த தக்காளி ஊறுகாவை எப்படி நம்ம குயிக்காக ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஊறுகாவை ஒரு சூடான இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமைக்கிறதுக்கு டைமே இல்லையா, வெள்ளை சாதம் குக் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு இந்த ஊறுகாவையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க, அமிர்தமாக இருக்கும். இப்போது நான் ஒரு 9 தக்காளி பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 ஸ்லிட் பண்ணி ஒரு தக்காளியை 4 ஸ்லிட் பண்ணிவிட்டு போட்டுடுறேன். இது கூட ஒரு சின்ன பால் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்துட்டனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர்லேயே கிரைண்ட் பண்ணுறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், தண்ணி எதுவும் விட வேண்டாம் வேக வைக்கிறதுக்கு. ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இப்போது நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம். அது போட்டால் தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஊறுகாய் மாதிரி பக்காவாக வரும். இதுக்கு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 to 7 பல்லு இடித்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு பேனில் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் கூல் டவுன் ஆகிட்டோன்னே இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட தக்காளி பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது, பொடியும் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பெரிய கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டேனே 1 ஸ்பூன் கடுகு, நான் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டேனே 1 ஸ்பூன் உளுந்து போடுங்க. உளுந்து நல்லா செவந்துட்டேனே ஒரு 4 காஞ்சி மிளகாய் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு இடித்து வச்சதை அது கூட சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கேஸை நல்லா ஸ்லோக்கு மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேனே ஹையில் இருந்ததுன்னா செவந்துடும். ஒன்ஸ் சில்லி பவுடர் கருகிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா ஸ்லோவில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். நான் ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. கொஞ்சம் நிறைய காரம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம், கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம். இப்போது சில்லி பவுடரை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்க கொதிக்க வெளில தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் மூடி போட்டே குக் பண்ணுங்கள். நல்லா திக்காகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லத்தையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் சேர்க்கறதுனால ஸ்வீட்டானா இருக்காது, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஊறுகாய் ரெடின்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரும், ரெடின்னு அர்த்தம். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரெடியான ஊறுகாவை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷன் கூட. வரப்போகிற தேங்க்ஸ்கிவிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃபேன்சியான கிளாஸ் பாட்டிலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஊறுகாய் ரெசிபி செய்யறதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் தேடின்னு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டு கிச்சன்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.